ஹலோ வணக்கம். இன்னைக்கு படிக்கிற இளைஞர்களுக்காக ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்றேன். நீங்க குறி வச்சு தான் படிக்கணும், ரைட்டா? ஒரு எய்ம் இருக்கணும். என்ன படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும், எதை நோக்கி போகணும்ன்றத ஒரு எய்ம் வச்சுட்டு அந்த எய்மை நோக்கி மட்டும் படிங்க. மீதி நேரத்தில் டிவி பார்க்கறது, செல்போன் பார்க்கறது இதெல்லாம் அந்த டைம் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களால வெற்றி அடைய முடியும். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ துரோணாச்சாரியார் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு ஒரு போட்டி வச்சாரு. மரத்து மேல ஒரு கிளி இருக்குது. அதை கீழே தண்ணியில பார்த்துக்கிட்டு குறிப்பாத்து அந்த கிளியை வீழ்த்தணும்ன்றாரு. அப்போ ஒரு பையன் ஃபர்ஸ்ட் ஒரு சிஷ்யன் எய்ம் பண்ணான். உனக்கு என்ன தெரியுது கண்ணுலன்னா, மேல பறவை தெரியுதுன்னார். இல்ல நீ நகரு, உனக்கு முடியாதுன்னார். அடுத்தவனை இது பண்ணதும் அவன் எய்ம் பண்ணான். உனக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த பறவையோட தலை தெரியுதுன்னா, உன்னாலையும் வீழ்த்த முடியாது நகருன்னு. அப்போ அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனனை கேட்ட உடனே அந்த பறவையினுடைய கண்ணு தெரியுதுன்னு. அப்போ நீ தான் கரெக்டா குறி வைக்கிற அப்படின்னதும் கரெக்டா அந்த கிளியை அடிச்சு அது கீழே வந்தது. ஸோ இதுலேருந்து என்னன்னா, நம்ம பார்க்குற எய்ம் எதை அடிக்கணுமோ எதை படிக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும், வேற எதுவுமே தெரியக்கூடாது. அப்பதான் நம்ம எய்ம் வின் பண்ணும், ரைட்டா? அதே மாதிரி தான் நீங்கள் படிக்கிறவங்க படிப்பை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. டிவி, இந்த செல்போனு இது எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சிருங்க. அப்பதான் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் அடைய முடியும், உங்கள் குறிக்கோளை நோக்கி பயணம் பண்ண முடியும். ஓகேங்களா?